நண்பர்களே 2018 ஆசிய கோப்பை தொடர்லாம் முடிஞ்சிருச்சு. இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. இந்திய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். 7வது முறையாக இந்திய அணி கப்பை வாங்கியிருக்காங்க. வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா செய்தியாளர்கள்கிட்ட பேசியிருக்காரு. ரோஹித் கிட்ட ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க. அதாவது ரொம்ப நிதானமாக இருக்கீங்களே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட பதற்றம் அடையாமல் டென்ஷன் ஆகாமல் ரொம்ப பொறுமையாக கேப்டன்ஷிப்பை கையாளுறீங்க. தோக்க வேண்டிய மேட்சை எப்படியாச்சும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு ஜெயிக்கிற மாதிரி மாற்றிடுறீங்க. நிறையா முன்னாள் வீரர்கள் சுனில் கவாஸ்கர் இந்த மாதிரி நிறையா வீரர்கள் உங்களுடைய கேப்டன்ஷிப்பை பாராட்டுறாங்க. உங்களுடைய அணுகுமுறை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ரசிகர்களையும் தாண்டி நிறையா கிரிக்கெட் வீரர்களுக்கும் பிடிச்சிருக்கு. எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, எப்படி இந்த மாதிரி உங்களால் செயல்பட முடியுது அப்படின்னு ஒரு கேள்வியை ஹிட்மேன் கிட்ட முன் வைக்கிறாங்க. ஹிட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு பதிலை ஒன்று சொல்கிறாரு. தோனியோட கேப்டன்ஷிப் கீழே எத்தனையோ போட்டிகளை நான் விளையாண்டுருக்கேன். ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் ஆகும். அப்போ ஒரு டென்ஷனான சமயத்தில் பதற்றம் அடையாமல் பொறுமையாக இருந்து அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசித்தாலே கண்டிப்பாக ஆட்டத்தை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். தோனியோட கேப்டன்ஷிப் கீழே நான் விளையாண்ட காரணத்தினால தோனிக்கிட்டேருந்து இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு விக்கெட்டான சூழ்நிலை அப்படின்னா அந்த நேரத்தில் கோவப்படுறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது. நம்ம பொறுமையாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அடுத்த கட்டத்தை பற்றி தான் யோசிக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த விஷயம் நான் தோனிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் ஆடுகளத்தில் செயல்படுத்தினேன். அதனால தான் என்னால் கேப்டன்ஷிப்பில் சிறப்பாக செயல்பட முடிஞ்சுது அப்படின்னு ஹிட்மேன் சூப்பராக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. ஹிட்மேனுடைய இந்த பதிலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.